நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பில்லை. அடிமைப்படுத்தாதே 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 நீதிமன்றமே வழக்கறிஞர்களை அடிமைப்படுத்தாதே 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 நீதிமன்றமே வழக்கறிஞர்களை அடிமைப்படுத்தாதே. தமிழக அரசே அமுல்படுத்து வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்து. தேவை 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 வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் தேவை. போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் வழக்கறிஞர் கூட்டமைப்பு போராட்டம். உயர்நீதிமன்றமே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை முற்றிலும் ரத்து செய். உயர்நீதிமன்றமே ரத்து செய். பறிக்காதே நீதித்துறையே நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் உரிமைகளை பறிக்காதே உயர்நீதிமன்ற நீதிபதி மீதான சட்ட கோடி புகார் அனுப்புவது எந்த வகையில் நீதிமன்ற அவமதிப்பாகும். நியாயம் தானா உயர்நீதிமன்றமே நியாயம் தானா நீதி அரசர் G.R. சாமிநாதன் மீதான புகாரில் தானே விசாரித்து வழக்கறிஞருக்கு தண்டனை வழங்க முடியுமா? காப்போம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். நீதிபதிகளிடம் இருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். துணை நிற்போம் ஜனநாயகத்தை காத்திட சட்டத்தை காத்திட வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் போராட்டத்திற்கு துணை நிற்போம் வழக்கறிஞர்கள் துணை நிற்போம். கும்பகோணம் வழக்கறிஞர்கள் துணை நிற்போம். அச்சுறுத்தாதே நீதிபதிகளே வழக்கறிஞர்களை நீதிமன்றத்தில் அச்சுறுத்தாதே. தமிழக அரசே சட்டம் இயற்று வழக்கறிஞர்களை பாதுகாக்க புதிய சட்டத்தை ஏற்றிடு உடனடியாக ஏற்றிடு. துணை நிற்போம் சட்டத்தின் ஆட்சியை காத்திட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் போராட்டத்திற்கு துணை நிற்போம். அச்சுறுத்தாதே நீதிபதிகளே வழக்கறிஞர்களே நீதிமன்றத்தில் அச்சுறுத்தாதே. இது வேற ஒரு ஆள்
கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. சேலஞ்ச் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தன்னச்சியாக கொண்டு வரப்படுகின்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் கூட்டமைப்பின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் கும்பகோணம் வழக்கறிஞர் சங்க சார்பாக நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது நீதிமன்றத்திற்கு வாதாடுகின்ற வழக்கறிஞர்களை நீதியரசர்கள் அச்சுறுத்தவோ பயமுறுத்தவோ மிரட்டவோ கூடாது என்பதுதான் இந்த போராட்டத்தின் நோக்கமாகும். இந்த போராட்டத்திற்கு பிறகாவது நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். நன்றி, வணக்கம். நீதிமன்ற புறக்கணிப்பு இல்லை, போராட்டம் மற்றும்